إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி லவ்இல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இஸ்லாமிய சட்டதிட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 10வது தலைப்பு, தொழுகையினுடைய பாடத்திலே ஜும்மாவுடைய தொழுகை தொடர்பான விஷயங்களைத்தான், அதனுடைய ஹுத்பா தொடர்பான சட்டதிட்டங்களைத்தான் இந்த பாடத்திலே நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை, விசுவாசம் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளிலே தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை திக்ர் செய்வதின் பால் நீங்கள் விரைவீர்களாக, உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஜும்மா தொழுகை கடமை என்று சொன்னார்கள். வேறொரு செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், ஜும்மாவை வேண்டுமென்று விடுவதை விட்டும் சில கூட்டத்தினர் தவிர்ந்து கொள்ளட்டும், அல்லது அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களிலே தாளிட்டு விடுவான், அவர்களுடைய உள்ளங்களிலே முத்திரையிட்டு விடுவான், பிறகு அவர்கள் பராமுகமற்றவர்களாக கவனஈனமானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வேறொரு ஹதீஸிலே ஜும்மா என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் கட்டாய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக பல செய்திகளிலே நமக்கு வலியுறுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ஜும்மா தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும், சுதந்திரமான பருவ வயதை அடைந்த புத்தி உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் கடமையாக இருக்கிறது. பிரயாணியாக இருந்தால் அவருக்கு ஜும்மாவிலே சலுகை இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஊரில் அவர் இருப்பாராக இருந்தால் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவது, அதற்கு சமூகம் அளிப்பது அவருக்கு கடமையாகிறது. அடிமைக்கோ, பெண்களுக்கோ, சிறியவர்களுக்கோ, புத்தி இல்லாதவர்களுக்கோ, நோயாளிகளுக்கோ, பயணிகளுக்கோ ஜும்மா தொழுகை கடமை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மா தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஜமாத்துடன் அதை நிறைவேற்றுவது கடமையாகும், ஆனால் 4 சாராரை தவிர என்று சொன்னார்கள். ஒருவர் அடிமை, இரண்டாமவர் பெண், மூன்றாவது சிறியவர்கள், 4வது நோயாளிகள் என்று சொன்னார்கள். பிரயாணிகளுக்கும் ஜும்மா தொழுகை கடமையில்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய பிரயாணமாக இருந்தாலும், அரபாவுடைய நாளாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே ஜும்மா தொழுகையை நிறைவேற்றியது கிடையாது. மாறாக லுஹர் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அரபாவுடைய தினம் நபி அவர்களுடைய ஹஜ்ஜின் போது ஜும்மாவுடன் சேர்ந்ததாக இருந்தது. ஜும்மாவுடைய தினத்திலே அது வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரை தொழுதார்கள், அதனோடு சேர்த்து அசரையும் தொழுதார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே முசாபிரை பொறுத்தவரை, அதாவது ஒரு பிரயாணியை பொறுத்தவரை, அவன் ஒரு ஊரிலே தங்குவதற்கென்று முடிவெடுத்து விட்டானாக இருந்தால் அந்த ஊரிலே அவன் முஸ்லிம்களோடு ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். பயணத்தில் இருந்தால் அவன் ஜும்மா தொழுகைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிமை அல்லது சிறியவர்கள், பெண்கள், அது போன்று நோயாளிகள், பயணிகள் ஜும்மாவுக்கு வருவது ஹராம் என்பது கிடையாது. அவர்கள் ஜும்மாவுக்கு வரலாம், ஆனால் கடமை கிடையாது. லுஹரை அவர்கள் தொழுது கொண்டாலும் போதுமானது. ஜும்மாவுக்கு அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்கள் தடுக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் பார்ப்போம். ஜும்மாவுடைய நேரம் என்பது லுஹரு தொழுகையினுடைய நேரம். லுஹரு தொழுகை சூரியன் உச்சியை விட்டு நீங்கியதிலிருந்து
ஒரு பொருளுடைய நிழல் அதன் அளவுக்கு வரும் வரை லுஹருடைய நேரம் என்று நாங்கள் சொல்வோம். இந்த நேரத்திற்குள்ளே ஒருவர் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது போன்று பெரும்பான்மையான சஹாபாக்கள் அறிவிக்கின்ற சஹாபாக்களுடைய செயல்களும் இந்த நேரத்தில் தான் ஜும்மாவுடைய தொழுகை இருந்ததாக எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகையிலிருந்து ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டானோ அவன் அந்த தொழுகையை அடைந்து கொண்டான் என்று சொன்னார்கள். எனவே அதன் அடிப்படையில் யார் இந்த நேரத்திற்குள்ளே ஜும்மாவுடைய தொழுகையில் ஒரு ரக்காத்தை தொழுவதற்கு வாய்ப்பை பெற்றாரோ அவர் அடுத்த ரக்காத்தை இந்த நேரம் சென்று விட்டாலும் நிறைவேற்ற முடியும். யாருக்கு ஒரு ரக்காத்தேனும் இந்த நேரத்திற்குள்ளே தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர் ஜும்மாவுடைய தொழுகையை தொழ முடியாது, மாறாக லுஹரை அவர் நிறைவேற்ற வேண்டும். ஜும்மாவிலே ஹுத்துபா என்பது பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஹுத்துபா இல்லாமல் ஜும்ஆ தொழுகை கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுடைய நேரத்திலே ஹுத்துபாவுக்கு பிறகுதான் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார். பெருநாள் தினத்திலே தொழுகை முதலிலும் அடுத்ததாக ஹுத்துபாவும் இருந்திருக்கிறது. ஜும்மாவுடைய நாளிலே ஹுத்துபாவை ஆரம்பத்திலும் பின்னர் தொழுகையையும் நிறைவேற்றி இருக்கிறார். 2 ஹுத்துபாக்கள் ஓதப்பட வேண்டும். 2 ஹுத்துபாக்களும் தொழுகைக்கு முன்னால் செய்யப்படுவது ஜும்மாவுடைய தொழுகையின் நிபந்தனையாக இருக்கிறது. ஜும்மா தொழுகையிலே செய்ய வேண்டிய அல்லது ஹுத்துபாவிலே இருக்கின்ற சுன்னத்துக்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஹுத்துபாவிலே இமாம் முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோன்று முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவிலே ஹுத்துபாவிலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று ஹுத்துபா செய்யக்கூடிய இமாம் தன்னுடைய சத்தத்தை இடத்திற்கு பொருத்தமான அடிப்படையிலே உயர்த்தி செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்துபா செய்தால் ஒரு படைக்கு எச்சரிப்பதை போல, போராட்ட களத்திற்கு செல்லக்கூடிய ஒரு படையை எச்சரிப்பதை போல சத்தத்தை உயர்த்தி பேசுவார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் இடத்திற்கு ஏற்ற அடிப்படையிலே பொருத்தமான இடங்களிலே சத்தத்தை உயர்த்தி ஹுத்துபாவை செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. அது போன்று நின்ற நிலையிலே ஹுத்துபாவை செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜுமாவிலே ஆரம்ப காலத்திலே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கும் போது அவரை விட்டுவிட்டு வியாபார குழுவை பார்ப்பதற்கு சென்றதாக குர்ஆனிலே கண்டிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நின்ற நிலையில் ஜும்மா ஹுத்துபாவை செய்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்துபாவை பற்றி ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையிலே ஹுத்துபா செய்தார்கள், பின்னர் உட்கார்ந்தார்கள், பின்னர் எழுந்தார்கள், எழுந்து ஹுத்துபாவை செய்தார்கள். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நிலையிலே ஹுத்துபா செய்தார்கள் என்று உனக்கு சொன்னானோ நிச்சயமாக அவன் பொய்யுரைத்து விட்டான் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று ஹுத்துபா செய்யும் போது உயரமான ஒரு இடத்திலே அல்லது மிம்பர் ஒன்றை செய்து அதன் மீது நின்று ஹுத்துபாவை செய்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று ஹுத்துபாவை செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். மிம்பரிலே நின்று ஹுத்துபாவை செய்கிற நேரம் அது ஹுத்துபாவை செவியேற்பவர்களுக்கு சிறந்ததாகவும் எல்லோருக்கும் செய்தி சென்றடையக்கூடிய அடிப்படையிலும் சத்தம் ஹுத்துபா செய்யக்கூடியவருடைய சத்தம் எல்லோருடைய காதுகளுக்கும் சென்றடையக்கூடிய அடிப்படையிலும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று 2 ஹுத்துபாவிற்கும் இடையிலே
சிறிது நேரம் உட்காருவது சுன்னத்தானதாக இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஹுத்துபாவிற்கும் இடையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். 2 ஹுத்துபாக்கள் செய்வார்கள், அவை 2க்கும் இடையிலே இருந்து அவற்றை பிரிப்பார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஹுத்துபா செய்யக்கூடியவர் ஹுத்துபாவை சுருக்கமானதாகவும் தொழுகையை நீளமானதாகவும் வைத்துக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. முதல் ஹுத்துபாவை விட 2வது ஹுத்துபா மிகவும் சுருக்கமானதாக இருப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஹுத்துபாவை சுருக்கமாக செய்வது அவனுடைய மார்க்க விளக்கத்திற்கு அடையாளமானதாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, எனவே தொழுகையை நீங்கள் நீட்டுங்கள், ஹுத்துபாக்களை சுருக்கமாக குறுகியதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஹுத்துபா செய்யக்கூடிய ஒருவர் தன்னுடைய முகத்தை மிம்பரில் இருந்தவாறு மாமூம்களை நோக்கி, ஹுத்துபாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றவர்களை நோக்கி வைத்துக் கொள்வதும் சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று இமாம் ஹுத்துபாவுக்காக மிம்பரிலே ஏறி உட்கார்ந்திருப்பவர்களுக்காக சலாம் சொல்வதும் சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஹுத்துபாவுக்காக ஏறினால் அடுத்தவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதுபோன்று மிம்பரிலே ஹுத்துபாவுக்காக இமாம் ஏறி முஅத்தின் அவருடைய அதானை முடிக்கும் வரை உட்கார்ந்திருப்பது சுன்னத்தானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தின் அதானை முடிக்கும் வரை மிம்பரிலே உட்கார்ந்து பின்னர் எழுந்து ஹுதுபாவை நிறைவேற்றுவார்கள் செய்வார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தொழுகையிலே ஜும்மாவுடைய ஹுத்துபாவிலே சில விஷயங்கள் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை செய்வது ஹராமானதாக இருக்கிறது. என்ன விஷயம் அது என்று பார்த்தால், இமாம் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கின்ற போது மாமும்களாக இருப்பவர்கள் அல்லது ஹுத்துபாவை கேட்டு கொண்டிருப்பவர்கள் பேசுவது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இமாம் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் பேசுகின்றானோ, வெள்ளிக்கிழமையில் இமாம் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் பேசுகின்றானோ, அவன் கழுதையை போன்றவன், சுமைகளை சுமக்கின்ற கழுதைகளை போன்றவன். ஏடுகளை கழுதைகள் சுமக்கும், அதனுடைய பயன் அதற்கு தெரியாது, அதில் இருப்பவை அதற்கு தெரியாது, வெறுமனே சுமைகளை சுமக்கின்ற கழுதைகளாக அவைகள் தொழிற்படுகின்றன. அது போன்றுதான் ஜும்மாவுடைய ஹுத்துபாவிலே இமாம் இருக்கின்ற போது அடுத்தவர்களை பார்த்து பேசுபவருடைய நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், இமாம் ஹுத்துபா ஓதிக்கொண்டிருக்கிற போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அடுத்தவர்களை பார்த்து நீர் வாய்மூடு என்று சொன்னாலும் நீ வீணான செயலை செய்தவராக ஆகிவிட்டாய் அல்லது ஹுத்துபாவினுடைய பலனை இழந்து விட்டாய் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று ஹுத்துபாவிலே கலந்து கொள்கின்ற ஒருவர் ஏற்கனவே ஹுத்துபாவிலே கலந்து கொண்டு இமாமுடைய ஹுத்துபாவை கேட்டு கொண்டிருக்கின்றவர்களுடைய தலைகளுக்கு மேலால் பிடரிகளை சாய்த்து கொண்டு முன்னுக்கு சென்று உட்காருவது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இப்படி ஒருவர் முன்னுக்கு அடுத்தவர்களுடைய தலைகளை சாய்த்து கொண்டு வந்தபோது நபி அவர்கள் அதை தடுத்தார்கள். இஜ்லிஸ் ஃபகத் ஆதைத, நீ அடுத்தவர்களை நோவினைப்படுத்தி விட்டாய், நீ வந்த இடத்தில் உட்காரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள். எனவே நாம் பிந்தி வந்து முன்னால் ஹுத்துபாவை செவியேற்றுக் கொண்டிருப்பவர்களுடைய தலைகளை சாய்த்து கொண்டு அல்லது பிடரிகளிலே கையை வைத்து கொண்டு தோள்களை மடக்கி கொண்டு முன்னே செல்வதற்கு முயற்சிப்பது தொழுகையாளிகளுக்கு நோவினை கொடுக்கக்கூடியது அல்லது ஹுத்துபாவை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய கவனங்களை திசை திருப்புவதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாமை பொறுத்தவரை அவர் ஹுத்துபா செய்வதற்காக முன்னுக்கு செல்வதற்கு சஃப்புகளை ஊடறுத்து செல்வதில் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் போனால்தான் ஹுத்துபா ஊத முடியும், எனவே அப்படி அவர் செல்ல முடியும். மாமும்களுக்கு கூடாது. அதுபோன்று
ஹுத்துபாவிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஹுத்துபாவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இருவர்களை நாங்கள் பிரிக்கக்கூடாது. சேர்ந்திருக்கின்ற இருவரை நாங்கள் பிரிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீளமான ஹதீஸிலே இதைக்கு தடை விதிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தினத்திலே, ஜும்மாவுடைய நேரத்திலே ஒருவர் ஒரு ரக்காத் தொழுவதற்கு, இமாமுடன் ஒரு ரக்காத்தை தொழுவதற்கு வாய்ப்பு பெற்றுவிட்டால் அவர் ஜும்மாவுடைய தொழுகையை அடைந்து கொண்டார். யாருக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர் லுஹரை தொழுது கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அதரக மினல் ஜும்ஆத்தி ரகாத்தன், யார் ஜும்மாவுடைய தொழுகையிலே ஒரு ரக்காத்தை அடைந்து கொள்கிறானோ அவன் ஜும்மாவுடைய தொழுகையை அடைந்து கொண்டான். ஒரு ரக்காத் இல்லாம குறைவான அளவு பெற்றுக்கொண்டாலும் அடைந்து கொண்டால் அவர் ஜும்மா தொழுகையை தொழ முடியாது. உதாரணமாக, இமாம் அத்தஹியாத்தில் இருக்கிற நேரம் ஒருவர் இமாமோடு வந்து சேருகிறார் என்றால் அவர் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு 2 ரக்காத்துக்களை தொழ முடியாது. 4 ரக்காத்துக்களை தான் அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். இமாம் சுஜூதில் இருக்கிற நேரம், 2வது ரக்காத்தை முடித்து இமாம் சுஜூதில் இருக்கிற நேரம் ஒருவர் இமாமை அடைவாராக இருந்தாலும் அவர் 4 ரக்காத்தான் லுஹரைத்தான் நிறைவேற்ற வேண்டும், 2 ரக்காத்தை நிறைவேற்ற முடியாது. அதுபோன்று இமாம் சுஜூதிலிருந்து எழுந்து முதலாவது இருப்பிலே, அத்தஹியாத்துக்கு முன்னர் உள்ள இருப்பிலே இருக்கின்ற போது ஒருவர் வந்தாலும் அவர் ஒரு ரக்காத்தை அடைந்தவராக மாட்டார், தொழுகையினுடைய ஒரு பகுதியை அடைந்தவராக ஆகுவார். அவர் ஜும்மாவுடைய தொழுகையை 2 ரக்காத்தாக அல்லாமல் லுஹரு தொழுகையை அந்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுக்கென்று நஃபில் தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறதா என்று கேட்டால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னால் நஃபிலான தொழுகைகள் கிடையாது. விசேடமாக ஜும்மாவுடைய தொழுகையிலே முன் சுன்னத் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வீட்டிலே வுது செய்து ஜும்மாவுக்காக வந்து அவருக்கு விதியானவற்றை தொழுதாரோ அவருக்கு உரிய சிறப்புகள் தொடர்பாக ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆக ஒருவர் ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுவாராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அவர் சுன்னத் தொழுது கொள்ளலாம். ஆனால் தொழ வேண்டும் என்ற கடமை இல்லை. அவர் தொழாமல் இருந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழுது கொள்ளலாமா என்று கேட்டால் தொழுவது தடை இல்லை. தொழாமல் இருக்கின்ற ஒருவரை நாங்கள் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது, அவரை கண்டிக்க முடியாது. அப்படி ஒரு சுன்னத் இல்லை. ஆனால் தொழுது கொள்வது தடை கிடையாது, அவர் தாராளமாக தொழுது கொள்ள முடியும். ஏனென்றால் அது பொதுவான சுன்னத்து. சுன்னத்தான தொழுகைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள், அதனுடைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் தொழுது கொள்ள முடியும், தடை செய்யப்பட்ட நேரங்களை தவிர. ஆனால் ஜும்மாவுடைய சுன்னத் என்று என்ன செய்ய முடியாது? அவர் தொழ முடியாது. 2 ரக்காத் என்ன செய்யலாம்? தொழுது கொள்ள முடியும். ஜும்மாவுக்கு முன்னால் அதற்கென்று சுன்னத் கிடையாது. ஜும்மாவுடைய சுன்னத் என்பது ஜும்மா தொழுகைக்கு பிறகு உள்ள சுன்னத். ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்துக்கள் நாங்கள் சுன்னத்தை தொழலாம், 4 ரக்காத்துக்கள் சுன்னத்தாக தொழலாம், 6 ரக்காத்துக்களும் சுன்னத்தாக தொழுததாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் 6 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுதார்கள் என்று சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறே செய்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஜும்மா தொழுகைக்கு பின்னால் தான் சுன்னத் இருக்கிறது. ஆக குறைந்தது 2 ரக்காத்து நாங்கள் தொழ முடியும். கூடுதலாக தொழ வேண்டும் என்றால் 6 ரக்காத்துக்கள் நாங்கள் தொழுது கொள்ள முடியும். ஆனால் ஒரு சலாத்தோடு அந்த 6 ரக்காத்துக்களையும் தொழ வேண்டும், அல்லது 3 சலாம் கொடுத்து நாங்கள் அந்த 6 ரக்காத்துக்களையும் தொழ வேண்டும். இடையிலே நாங்கள் அத்தஹியாத்துக்களை வைத்துக் கொள்ள முடியாது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது பள்ளியிலே ஜும்மாவுக்கு பிறகு சுன்னத்தை நிறைவேற்றுவாராக இருந்தால் அவர் 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். வீட்டிலே சென்று ஜும்மாவுடைய சுன்னத்தை நிறைவேற்றுவாராக இருந்தால்
அவர் 4 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒருவர் வீட்டிலே சுன்னத்தை தொழுவதுதான், ஆண்களை பொறுத்தவரை தங்களுடைய வீடுகளிலே சுன்னத்துக்களை தொழுவதுதான் சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகையை எப்படி நாங்கள் நிறைவேற்றுவது என்று நாங்கள் பார்த்தால், ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத்துக்கள், இமாம் வெளிப்படையாக 2 ரக்காத்துக்களிலும் சத்தமிட்டு மக்ரிபு இஷா சுபஹிலை ஓதுவதை போன்று கிராத்தை சத்தமிட்டு ஓத வேண்டும். முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் ஜும்மாவை ஓதுவது சுன்னத்தானது. 2வது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் முனாஃபிகூனை அவர் என்ன செய்யலாம், ஓதலாம், சுன்னத்தானதாக இருக்கிறது. இது போன்று முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஆலா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்கிற சூராவை ஓதலாம். 2வது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் காஷியா ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்ற அத்தியாயத்தை ஓதுவதும் சுன்னத்தானதாக இருக்கிறது. ஜும்மாவுடைய சுன்னத்துக்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஜும்மாவுக்காக நேர காலத்தோடு நாங்கள் சமூகம் அளிப்பது சுன்னத்தான அதிக சிறப்புக்குரிய ஒரு அமலாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஜும்மாவுக்காக ஜனாபத்துடைய குளிப்பை, ஜுனுபுடைய குளிப்பை நிறைவேற்றுவதை போன்று, அதாவது பெருந்தொடக்குடைய குளிப்பை நிறைவேற்றுவதை போன்று ஜும்மாவுக்காக வீட்டிலே குளித்து ஆரம்ப நேரத்திலே ஜும்மாவுக்கு சமூகம் அளித்து விடுகிறானோ, அவன் இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக ஒரு ஒட்டகத்தை சதக்கா செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறான். 2வது நேரத்திலே சமூகம் அளிப்பவர் ஒரு மாட்டை தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார். 3வது நேரத்திலே சமூகம் அளிப்பவர் ஒரு ஆட்டை, கொம்புள்ள ஒரு நல்ல ஒரு ஆட்டை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார். 4வது நேரத்திலே சமூகம் அளிப்பவர் ஒரு கோழியை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்த நன்மையை பெறுகிறார். 5வது நேரத்திலே சமூகம் அளிப்பவர் ஒரு முட்டையை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்த நன்மையை பெறுகிறார். இமாம் ஹுத்பா ஓதுவதற்காக சமூகம் அளித்து விட்டால் மலக்குகள் ஹுத்துபாவுக்காக வந்து விடுகிறார்கள், இமாமுடைய ஹுத்துபாவை சமூகம் செவியேற்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு ஒரு செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே யார் தன்னை கழுவி குளித்து சுத்தமாகி கொண்டு நேர காலத்தோடு இதற்காக தயாராகி பள்ளிக்கு நேர காலத்தோடு யார் சமூகம் அளிக்கிறானோ, அவனுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு வருடம் அவன் நோன்பிருந்த நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நன்மை! எனவே ஜும்மாவுடைய நேரத்திலே நாங்கள் முடியுமான அளவு அதிக முந்திக்கொண்டு நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு சமூகம் அளிப்பது மிக பெரிய நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. 2வது, ஜும்மாவுடைய நாளிலே நாங்கள் செய்கின்ற சுன்னத்து என்னவென்றால், ஜும்மாவுடைய தினத்திலே நாங்கள் குளிப்பது. ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னது ஜும்மாவுக்காக குளிப்பது. 2வது சுன்னத்து ஜும்மாவுடைய நாளிலே நாங்கள் குளிப்பது. ஹுத்பாவுக்கு செல்வதற்காக ஒருவர் குளிப்பது முதலில் சொன்னது. அடுத்தது ஜும்மாவுடைய நாளிலே குளித்துக் கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. இந்த குளிப்பு நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றி ஆக வேண்டும். சில உலமாக்கள் இதை வாஜிப் என்று குறிப்பிடுகிறார். உஸ்லுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின். ஜும்மாவுடைய நாளிலே வெள்ளிக்கிழமையிலே குளிப்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவருக்கும் கடமை என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியில சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் உலமாக்கள் ஜும்மாவுடைய நாளிலே குளிப்பது கடமை, அதை விட்டுவிடக் கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் அதை விடுவது குற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் ஜும்மாவுடைய நாளிலே நாங்கள் அடுத்தவர்களோடு ஒன்று சேருகிறோம். எனவே எங்களிடம் இருக்கின்ற துர்நாற்றங்கள் அடுத்தவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். எனவே குறிப்பாக யாருக்கு துர்நாற்றம் வீசுகிறதோ அல்லது வேர்வை நாற்றமாக வெளிப்படுகிறதோ அவர்கள் குளித்துக் கொள்வது கடமை என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஜும்மாவிலே இருக்கின்ற 3வது சுன்னத்து,
ஜும்மாவுக்காக நாங்கள் எங்களை நன்றாக சுத்தப்படுத்தி மனம் பூசிக்கொள்வதும், தேவையில்லாத முடிகளை, அதாவது அகற்ற வேண்டிய முடிகளை நாங்கள் அகற்றிக் கொள்வதும் சுன்னத்தானதாக இருக்கிறது. நகத்தை நாங்கள் வெட்டிக் கொள்வது, மனம் பூசிக்கொள்வது, எங்களுடைய அக்குள் முடிகளை அகற்றிக் கொள்வது, அது போன்ற அகத்தில் உள்ள முடிகளை நாங்கள் அகற்றிக் கொள்வதெல்லாம் சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தொடர்பாக சொல்லக்கூடிய செய்தியை சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். எனவே நாங்கள் ஜும்மாவுடைய நாளுக்காக நகங்களை வெட்டி கொள்வதும், மனம் பூசிக்கொள்வதும், எங்களுடைய அக்குள் முடி அகத்தில் இருக்கின்ற முடிகளை நாங்கள் அகற்றிக் கொள்வதும் சுன்னத்தான காரியம் என்பதை பார்க்கிறோம். 4வது ஜும்மாவிலே உள்ள சுன்னத்து நல்ல ஆடைகளை நாங்கள் அணிவது. எங்களிடம் இருக்கின்ற நல்ல ஆடைகளை சுத்தப்படுத்தி தூய்மையான அடிப்படையிலே நாங்கள் அணிந்து கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய வாயிலிலே மிக பார்ப்பதற்கு மிக நன்றான அழகான போர்வைகள் விற்கப்படுவதை பார்க்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த போர்வையை, இந்த ஆடையை நீங்கள் வாங்கக்கூடாதா? அப்படி வாங்கி ஜும்மாவுடைய தினத்திலே நீங்கள் அதை அணியலாமே. அது போன்று உங்களை சந்திக்க வருகிற குழுக்களை, தூதுக்குழுக்களை சந்திப்பதற்காக நீங்கள் அணிந்து கொள்ளலாமே, அது சிறப்பாக இருக்குமே என்று சொன்னபோது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார். அப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்ன செய்யவில்லை, கூடாது என்று சொல்லவில்லை, அதை தடுக்கவும் இல்லை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை வைத்து தனியான ஒரு தலைப்பையே தன்னுடைய கிரந்தத்தில் இடுகிறார்கள். ஒருவர் ஜும்மாவுக்கு செல்கிற நேரம் அவரிடம் இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடையை அணிதல் என்ற பெயரிலே ஒரு தலைப்பை இட்டு அதற்கு கீழே இந்த செய்திகளை கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், நீங்கள் ஜும்மாவுக்காக உங்களில் ஒருவர் 2 ஆடைகளை வாங்கிக் கொள்வது, அவர் தொழிலுக்கும் ஏனைய வேலைகளுக்கும் பயன்படுத்துகின்ற ஆடைகள் தவிர்ந்த வேறு 2 ஆடைகளை வாங்கிக் கொள்வதில் குற்றம் கிடையாது என்று குறிப்பிடுகிறார். எனவே ஜும்மாவுடைய தினத்திலே எங்களிடம் இருக்கின்ற ஆடைகளிலே மிக நல்ல ஆடையை நாங்கள் அணிந்து வருவது சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று ஜும்மாவுடைய தினத்திலே இருக்கின்ற இன்னும் ஒரு சுன்னத்து தான் பகல் பொழுதுகளிலும் அதனுடைய இரவு பொழுதுகளிலும் அதிகமாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மினஸ் ஸலாத்தி அலைய யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்திலே என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பலமான செய்தி என உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நேரத்திலும் ஜும்மாவுடைய பகல் பொழுதாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இரவு பொழுதாக இருந்தாலும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. ஸலவாத்திலே மிகச்சிறந்த ஸலவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அத்தஹியாத்திலே சொல்லுமாறு சொன்ன ஸலவாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய ஸலவாத்தை நாங்கள் ஓதிக்கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. அதுபோன்று ஜும்மாவினுடைய நாளின் சுபஹு தொழுகையிலே, ஜும்மாவுடைய நாளின் சுபஹு தொழுகையிலே முதலாவது ரக்காத்திலே சூரத்து சஜிதாவையும் 2வது ரக்காத்திலே சூரத்துல் இன்சான் ஹல் அத்தா அலல் இன்சான் என்ற அந்த அத்தியாயத்தையும் ஓதிக்கொள்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. சில ஹதீஸ்களிலே ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதும் சுன்னத்தானது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7வது ஜும்மாவுடைய நாளிலே எங்களுக்கு இருக்கின்ற சுன்னத், நாங்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்காக பள்ளியிலே நுழைந்தால் 2 ரக்காத் தொழாமல் பள்ளியிலே உட்காரக்கூடாது. அப்படி ஒருவர் பள்ளியிலே நுழைந்து உட்கார்ந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து கொண்டு அவரை எழுப்பி, நீ 2 ரக்காத்துக்கள் தொழுதாயா என்று கேட்கிறார். அவர் இல்லை என்ற போது, அப்படி என்றால் தொழுது விட்டு உட்காரு என்று சொன்னார். எனவே பொதுவாக ஒரு முஸ்லிம் பள்ளிக்கு சென்றால் அவன் பள்ளியில் எந்த காரணத்திற்காக சென்றாலும் 2 ரக்காத் தொழாமல் உட்காருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய நாளும் ஜும்மாவுடைய கொத்துபாவுக்கு நாங்கள் செல்வதும் இதற்கு விதிவிலக்கானது அல்ல. எனவே கொத்துபாவுக்காக நாங்கள் சென்றால்
பள்ளியிலே 2 ரக்காத்துக்களை தொழுது அதன் பிறகு நாங்கள் உட்காருவது சுன்னத்தானதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாளிலே அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்வது சுன்னத்தானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே எந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹு தாலாவை வணங்கிய நிலையில், திக்ரு செய்த நிலையில், நின்ற நிலையில் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்கிறானோ அதை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான், அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்று சொல்கிறார். எனவே அந்த நேரம் எது என்று எங்களுக்கு தெரியாது. சில அறிஞர்கள் இமாம் 2 குத்துபாவிற்கு இடையில் உட்காருகிற நேரம் என்று சொல்கிறார். சிலர் அசருக்கு பிறகு உள்ள நேரம் என்று சொல்கிறார்கள். எனவே எந்த நேரம் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால் ஜும்மாவுடைய நாளிலே அதிகமாக நாங்கள் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது சுன்னத்தானதாக இருக்கிறது. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வல்லோன் அல்லாஹு தஆலா அத்தகைய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.